வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். டாக்டர், என் குழந்தை பேர் சொன்னால் திரும்பியே பார்க்க மாட்டேறாங்க. குழந்தை என்னை பார்த்து சிரிக்க மாட்டேறாங்க. மற்ற குழந்தைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என் குழந்தை இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. என் குழந்தை காலோட டிப்பில் நடக்கிறாங்க. என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெட்லலாம் பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் ஆட்டிசம் இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சந்தேகத்தோட பல பேரண்ட்ஸ் என்கிட்ட கூப்பிட்டு ஃபோன் கன்சல்டேஷன் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஆட்டிசம்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். பட் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பல பேரண்ட்ஸ்க்கு பேசிக் புரிதல் இல்லை. நிறைய பேர் இந்த பேரும் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி நம்ம ஆட்டிசம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச வீடியோ. இந்த டாபிக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்கு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆட்டிசம்னா என்ன, ஆட்டிசம்க்கான அறிகுறிகள் என்ன, அப்படி ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்ததுன்னா என்ன பிரச்சனை ஆகலாம், மற்றும் இதற்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் பார்த்துருவோம். குழந்தைங்க டாக்டர், பீடியாட்ரிஷனோ இல்லை சைல்டு சைக்காலஜிஸ்ட்டோ ஆட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அது முதல்ல யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போல்லாம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, பேசிக் ப்ராப்ளம் குழந்தைங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷன், அதாவது குழந்தைங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களோட எப்படி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அப்நார்மலாக இருக்கும். அவங்களோட மூளையோட அமைப்பே, பிரெயின் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அதுவே ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். அடுத்தது இதை ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான இங்கிலீஷ் வார்த்தை. அதுக்கு என்ன மீனிங்னா, ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப மைல்டாகவும் இருக்கலாம், ரொம்ப சிவியராகவும் இருக்கலாம். சிம்டம்ஸுமே ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதனால தான் இது ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது டிசீஸ்னு சொல்கிறது கிடையாது. டிசீஸ்னால் வியாதி. வியாதினா யூஸ்வலாக அதுக்கு மருந்துகள் இருக்கும், மருந்து கொடுத்தா சரியாயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களோட மூளையோட அமைப்பே கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் இதை டிஸார்டர்னு சொல்கிறோம். ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் வர வைக்கவும் முடியாது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணிங்கனாலும் ஆட்டிசமை உடம்புலேருந்து அழிக்கவும் முடியாது. அதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ட்ரீட்மெண்ட்டில் பார்ப்போம். அடுத்தது, இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள், சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சிம்டம்ஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னா பல மணி நேரம் பேசலாம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். எந்தெந்த வயசில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ட் 2 வீடியோ போடுறேன். சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா, ரொம்ப ஏர்லியான சிம்டம் அப்படிங்கிறது லேக் ஆஃப் சோஷியல் ஸ்மைல். அதாவது குழந்தைங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிற ஸ்டேஜில் அம்மாவை பார்த்தா குழந்தை சிரிப்பாங்க. அம்மா ஏதாவது குழந்தைக்கு விளையாட்டு காமிச்சா அவங்க அதனால சந்தோஷப்பட்டு நல்லா சிரிப்பாங்க. ஸோ இதை தான் சோஷியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சோஷியல் ஸ்மைல் இருக்காது. உண்மையாகவே நிறைய ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்களாம் நல்லா சிரிக்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குழந்தைங்க ஃபேனை பார்த்து சிரிக்கிறது, இல்லாட்டி ஏதாவது பொம்மையை பார்த்து சிரிக்கிறது, அதை நம்ம சோஷியல் ஸ்மைல்னு சொல்ல மாட்டோம். சோஷியல் ஸ்மைலுங்கிறது நம்ம குழந்தைய பார்த்து சிரித்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி குழந்தை சிரிக்கிறாங்கன்னா அதை தான் நம்ம சோஷியல் ஸ்மைல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது, ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க பேர் சொன்னால் திரும்பி பார்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக 1 வயசுக்கு உள்ளேயே குழந்தைங்க அவங்க சொந்த பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க ஈவன் பெருசானதுக்கப்புறம் கூட அவங்க பேரை சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆட்டிசம் குழந்தைங்கள பார்த்தா அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸு, அவங்களுக்குன்னு தனி வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம், ஆமாங்க டாக்டர், என் குழந்தையுமே நான் ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க பேர் கூப்பிட்டா திரும்பவே இல்லைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் பின்னாடி வர்றேன். அடுத்தது, ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க. இல்லை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணில் ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கேயோ வேடிக்கை பார்க்குறது, உங்கள் மூஞ்சி பார்க்குறது, நெத்தியை பார்க்குறது, கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க. அது ஆட்டிசம்க்கான ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான ஃபைண்டிங். அடுத்தது, ஸ்பீச் டிலே. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகும். 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு ஆனாலுமே குழந்தைங்க வார்த்தைகளை சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, சென்டென்ஸாக சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க.
கூட சேர்ந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது செய்கை ஆக்ஷன் மூலிமா அவங்களுடைய தேவையை உணர்த்துறதுமே அவங்க சரியாக பண்ண மாட்டாங்க. கூட சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆக்ஷன் மூலிமா சொல்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கு முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைக்கு நீங்கள் கையை நீட்டி அங்கே பாரு இருக்கு பாரு பொம்மை, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் விரலை தான் பார்ப்பாங்க ஒழிய நீங்கள் விரலை நீட்டி அங்கே இருக்கிற பொம்மையை காமிக்கிறீங்க அப்படிங்கிறது குழந்தைக்கு புரியவே புரியாது. நார்மல் குழந்தைங்க இது ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் கோபமாக மூஞ்சி வச்சுருக்கீங்க, இல்லை சந்தோஷமாக மூஞ்சி வச்சுருக்கீங்க, இதையெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணிங்கனாலும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கூட சேர்ந்து அதர் சிம்டம்ஸ் லைக் டிப்டோ வாக்கிங், அதாவது நுனிக்காலில் நடக்கிறது, கையை ஃப்ளாப்பிங் பண்ணுறது. சில குழந்தைங்களுக்கு சத்தமான சவுண்டு பிடிக்காது, சில குழந்தைங்களுக்கு சத்தமான சவுண்டு தான் பிடிக்கும். சாப்பிட்ற விஷயங்களில் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயம், ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்சரில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு எந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. ரெப்பிட்டேட்டிவ் ஸ்டீரியோடைபிக் பிஹேவியர்னு சொல்லுவோம், அதாவது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ரவுண்டாக நடந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லாட்டி முன்ன பின்ன ஆடிக்கிட்டே இருக்கிறது, இல்லாட்டி அப்நார்மல் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த காரை வச்சு அவங்க விளையாடணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த காரில் இருக்கிற வீலை மட்டும் பார்த்துட்டு வீலை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வீலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்க அவங்கள சுற்றி என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது வீல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காரை இந்த மாதிரி உருட்டி விளையாடணும்னு கூட தோணாது. காரை திருப்பி போட்டு அந்த வீலை மட்டும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் பதட்டமாகிறதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் சொன்ன எல்லா விஷயமுமே உங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு டைம் பீரியடில் சும்மா தற்காலிகமாக இருந்துட்டு போகும். உதாரணத்துக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தை தூக்கம் வர்ற மாதிரி ஸ்டேஜ் இருந்ததுன்னா நம்ம விளையாட்டு காமிச்சா சிரிக்க மாட்டாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு மூடு இல்லைன்னா சிரிக்க மாட்டாங்க. ஆட்டிசம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேரண்ட்ஸ் குழந்தையோட பேரை திரும்பி திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை அதை கேட்டு கேட்டு போர் அடித்து அதுக்கப்புறம் திரும்புறதையும் நிறுத்திடுவாங்க. உடனே என்கிட்ட கூப்பிட்டு, டாக்டர் குழந்தை எவ்வளோ தடவை கூப்பிட்டாலும் குழந்தை திரும்ப மாட்டேறாங்க, குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை நடந்து பழகிற ஸ்டேஜில் இந்த டிப்டோ வாக்கிங், நுனிக்கால நடக்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் நிறைய குழந்தைங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா விஷயமே குழந்தைக்கு தற்காலிகமாக வந்துட்டு போகலாம். எப்போ அதை அப்நார்மல் நம்ம சொல்லுவோன்னா, பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே தான் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை கையை ஃப்ளாப்பிங் பண்ணுறாங்க, அதாவது படபடன்னு ஆட்டுறாங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில நேரம் சும்மா ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க, அது நார்மல். ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குன்னா அது அப்நார்மல். ரொம்ப நாளாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அப்நார்மல். கூட சேர்ந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிம்டம் மட்டும் இருக்குது, மீதி எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் அது ஆட்டிசம் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்க டாக்டர், அப்படி ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னா சின்ன வயசில் நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, குழந்தை பெருசாக பெருசாக அவங்க பிரெயின் வளர வளர நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நார்மல் ஆயிடுவாங்கல்ல, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கவங்க இருக்கீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களுக்கு கவலைப்படாதீங்க, பிரச்சனை இல்லை, சரியாயிரும், இந்த மாதிரி தான் மெயினாக சொல்லியிருப்பேன். இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு மாட்ரேட்டாவோ இல்லை சிவியராகவோ ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியில் ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கும். குழந்தைங்க பெருசாக பெருசாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்கள் குழந்தை மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை மாதிரி தான் தெரிவாங்க. அவங்க எதுக்கு ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சாலுமே அடுத்தவங்களுக்கு அப்நார்மல் குழந்தை மாதிரி தான் தெரிவாங்க. நார்மல் லைஃப்பை அவங்களால வாழ முடியாது. குழந்தைங்க பெருசானதுக்கப்புறமே குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. மைல்டான ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ணா விட்டாலும் சம்டைம்ஸ் குழந்தைங்க பெருசாக பெருசாக பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆட்டிசம் பிரச்சனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஆட்டிசம் இருந்தாலும் வாலண்டரி அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்க நார்மல் மாதிரி காமிச்சுக்குவாங்க. பட் சிவியர் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரப்பி தேவை. இந்த ஆட்டிசமை சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் எதுவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வியாதி கிடையாது மருந்து கொடுத்து சரி பண்ணுறதுக்கு.
மூளையோட அமைப்பே, மூளையோட கனெக்ஷன்ஸே மாறி இருக்கிற காரணத்தினால இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட். நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிற மூளைக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நார்மல் சோஷியல் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம வாலண்டரியாக சொல்லி கொடுத்தா மட்டும்தான் குழந்தைங்க நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நான் சொன்ன நிறைய சிம்டம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு லேட்டாக தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி லேட்டாக கண்டுபிடிச்ச குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் லேட்டாக பண்ணோம்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தெரப்பி செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டிசம்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்குனே நிறையா பிஹேவியரல் தெரபிஸ்ட், சைல்டு சைக்காலஜிஸ்ட்டு செஷன்ஸ், கிளாஸஸ் மாதிரி நடத்துகிறாங்க. உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக அது இருக்கும். அங்கே வந்து குழந்தைக்கு எந்த மாதிரி சொல்லித்தந்தா எந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, ஃபஸ்ட்டு குழந்தைய அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, பிஹேவியர் அண்டு கம்யூனிகேஷன் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இந்த மாதிரி பல விஷயம் அவங்க சொல்லித் தருவாங்க. இது உங்களால் வீட்டிலேருந்து பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ்லேயாவது கண்டிப்பாக உங்களால் இது வீட்டிலேருந்து பண்ண முடியாது. இதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தேவைனாலும் டீட்டெயில்டாக நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கவலையாக இருக்குன்னா, பெருசானா தானாக சரியாயிரும் மட்டும் விட்டுற வேண்டாம். உங்கள் குழந்தைங்க டாக்டரை உடனடியாக அணுகி இதை பற்றி கேளுங்க. பை சான்ஸ் அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா தாராளமாக செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இதை பற்றி அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.